ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th 11th 12th மாணவர்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் பேப்பர் தொட்ட ஈஸியாக வருமா? ஏன்னா மோஸ்ட்லி பப்ளிக் எக்ஸாம்டாவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு பயம் வந்துடும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம் எல்லாமே கொஸ்டின் மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் தான் வந்திருக்கும். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், நீங்கள் நிறையா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ப்ரீவியஸ் ஒரு 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்திருக்கும். சில கொஸ்டின் வந்து கிரியேட்டிவாக வந்திருக்கும், அப்ளிகேஷன் ஓரியன்டான நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத வினாக்கள் வந்திருக்கும், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ பொது தேர்வை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருக்கும்? பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் மோஸ்ட்லி 10th 11th 12th நீங்கள் எந்த கிளாஸ் கேட்டகரிஸாக இருந்தாலும் மோஸ்ட்லி 60லிருந்து 70% வினாக்கள் வந்து புக் பேக் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க. யார் கொஸ்டின் எடுத்தாலும் 10th 11th 12th வந்து புக் பேக்கில் வந்து 70% கொஸ்டின் வந்துடும். ஸோ புக் பேக் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வேரி ஆகும். லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். 10th சில பாடங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து புக் பேக் பயாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தலாக இருக்கும். ஸோ புக் பேக்குக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுங்க. ஸோ நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? புக்கின் கண்டென்ட்டு தயவு செய்து படிக்கணும். ஏன்னா நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணணும், சென்டத்தை ரீச் பண்ணணும்னா நூக்கன் கார்னர்ஸ் படிக்கணும். எனி கண்டென்ட்டு உங்களுக்கு வந்து கேட்பாங்க, ஏன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து கிடையாது. ஸோ நம்ம டாப்பர்ஸாக இருக்கோம், மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நோ சான்ஸ். நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் நான் படிச்சுட்டு முழுமையாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? குறிப்பாக 11th and 12th மாணவர்கள், குறிப்பாக 12th தான் வந்து லாஸ்ட் இயர் ஃபிசிக்ஸு மேக்ஸ் கொஸ்டின் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா நீட் பேசிஸ் வரப்போது, ஜேஇ பேசிஸில் வரதுனால அந்த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஈவன் 10th வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, சென்டம் எடுக்க முடியல. ஸோ பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புக் பேக்கில் கண்டிப்பாக 70% வினாக்கள் வந்து 10th 11th 12th வந்துடும். ஒரு 30% வினாக்கள், ஒரு 20லிருந்து 30% கொஸ்டின்ஸ் வந்து புக்கின் கேட்கத்தான் செய்வாங்க. சார் கிரியேட்டிவாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில வினாக்கள் வரும். கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து மேக்ஸில் கேட்கலாம், ஏதாவது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமோ கெமிஸ்ட்ரி ப்ராப்ளமோ அந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கிரியேட்டிவ் வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க, ஏன்னா புக்கின் கொஸ்டினவே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி கேட்கறதுனால கிரியேட்டிவ் ரொம்ப கேட்டால் சென்டம் எடுக்கக்கூடிய டாப்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவதியாயிரும். ஸோ நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா புக்கின் படிக்கணும். ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதனுடைய கண்டென்ட்டை தெளிவாக நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னாவே கிரியேட்டிவை கட்டாவில் எழுதலாம், புக்கின் கட்டாவில் எழுதலாம். இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு 10th சயின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை பார்க்குறதும் அதோடு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் தான் உங்களுக்கு நிறையா வரலாம் கேட்குறாங்க, ஓகேங்களா? இது 10th சயின்ஸு, 11th and 12th கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுக்கு, அதேமாதிரி 11th and 12th மேக்ஸுக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மாவே நல்லபடியாக பார்க்கணும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சார் எக்ஸாம்பிள் சம்மும் வேறு மாதிரி இருக்கும், எக்ஸசைஸ் சம்மும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாப்டரில் கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரியணும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி 70% வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 20% வினாக்கள் வந்து மாடரேட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் இன்டர்மீடியட்டாக கேட்பாங்க. ஒரு 10% வினாக்கள் கண்டிப்பாக டைட்டன் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. ஏன்னா டாப்பர்ஸ் 90+ எடுக்கக்கூடிய மாணவர்களை பிடிக்கிறதுனால இந்த மாதிரி வினாக்கள் தான் வரப்போகுது. ஸோ நல்லபடியாக படிங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் செக் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நடந்து முடிந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனை படிங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் பிடிஏ கொஸ்டின் பேப்பர், பிடிஏ கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஆல் கேட்டகரிஸ் கொஸ்டினுமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் கூட இருக்கும். அந்த மாதிரி டைட்டன் பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த மாதிரி பேஸில் ஒரு சில வினாக்கள் தான் வரும். அந்த கொஸ்டினை நீங்கள் செக் பண்ணும்போது தெரியும் புக் பேக்கில் இருந்து 70% வினாக்கள் வந்திருக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு புக் பேக் மோஸ்ட்லி வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. புக்கின் வந்து ஒரு 20% வினாக்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. கிரியேட்டிவாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு 10% வரும். ஸோ டாப்பர்ஸாக நீங்கள் இருக்கும்போது புக் பேக்கை படிக்கணும், புக்கின்னு படிக்கணும். கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் முழுமையாக படித்தால் மட்டுமே தான் சென்டம் அடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லது தேங்க்யூ.